வெல்கம் பேக் டு கேலக்ஸி சமையல். கடைகளில் சத்து மாவு ரொம்ப சுலபமா கிடைக்குது. இருந்தாலும் தானியங்களை நம்ம பார்த்து வாங்கி அதை பதமா வறுத்து பக்குவமா அரைச்சி எடுக்கிற சத்து மாவுல சத்துக்கள் கொஞ்சம் அதிகம் தான். 10 கிலோ அளவுக்கு சத்து மாவு வீட்டுல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சத்து மாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அது எவ்வளோ அளவுல போடணும்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கேழ்வரகு 2 கிலோ, கோதுமை 1 கிலோ, பச்சரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி 1 கிலோ, கருப்பு உளுந்து 1/2 கிலோ, கருப்பு கண் பீன்ஸ் 1/2 கிலோ, மக்காசோளம் 1/2 கிலோ, கருப்பு அல்லது வெள்ளை மூக்கடலை 1/2 கிலோ, பச்சை பயிறு 1/2 கிலோ, கம்பு 1/2 கிலோ, வெள்ளை அல்லது கருப்பு எள்ளு 200 கிராம், பச்சை அல்லது வறுத்த வேர்க்கடலை 1/2 கிலோ, பொட்டுக்கடலை 1/2 கிலோ, ஜவ்வரிசி 1/2 கிலோ, முந்திரி பருப்பு 1/2 கிலோ, பாதாம் பருப்பு 1/2 கிலோ மற்றும் ஏலக்காய் 100 கிராம். ஒரு பெரிய கடாயை அடுப்பில் வச்சு நம்ம எடுத்துருக்கிற பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா வறுக்க போகிறோம். 2 கிலோ கேழ்வரகை வாணலில் போட்டு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் வறுத்தோம்னா நல்லா சூடேறி அது நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ அது வெடித்த கேழ்வரகு வெள்ளை கலரில் இருக்கும். அந்த டைமில் நம்ம கேழ்வரகை ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கிலோ புழுங்கல் அரிசி இல்லைன்னா பச்சரிசியை வாணலில் போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வெள்ளை நிறமாக மாறும்போது இதை நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 1/2 கிலோ பச்சை வேர்க்கடலை. இது நம்ம வழக்கமாக சட்னிக்கெல்லாம் எப்படி வறுத்தெடுப்போமோ அதே மாதிரியே வறுத்துக்கணும். இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் இதை மீண்டும் வறுக்க வேண்டியதில்லை. 1/2 கிலோ பொட்டுக்கடலை. இதை நம்ம வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 நிமிஷம் மட்டும் கடாயில் வச்சு ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கிட்டால் போதும். கருப்பு மூக்கடலை. இதை கொஞ்ச நேரம் வறுத்துட்டு கடலையில் நம்ம கை வச்சு பார்த்தோம்னா அதில் சூடு ஏறி இருந்தால் போதும். அதே மாதிரியே 1 கிலோ கோதுமை, 1/2 கிலோ கம்பு, 1/2 கிலோ முந்திரி பருப்பு, 1/2 கிலோ பாதாம் பருப்பு, 1/2 கிலோ மக்காசோளம், 1/2 கிலோ கருப்பு கண் பீன்ஸ், 1/2 கிலோ கருப்பு உளுந்து அல்லது தோல் உளுந்து, 1/2 கிலோ ஜவ்வரிசி, 1/2 கிலோ பச்சை பயிறு, 200 கிராம் வெள்ளை எள்ளு மற்றும் 100 கிராம் ஏலக்காய். எல்லாமே சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதும். வறுத்த தானியங்களை இந்த மாதிரி 2 பாத்திரத்தில் போட்டு நான் ஆற வச்சிருக்கேன். இதில் முந்திரி, பாதாம், வேர்க்கடலையில் நிறைய எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால மிஷினில் அரைக்கும் பொழுது நிறைய ஒட்டிக்க வாய்ப்பு இருக்குது. முதல் பாதி தானியம் கூட இந்த முந்திரி, பாதாம், வேர்க்கடலையை கொடுத்து அரைச்சிட்டு மீதமுள்ள தானியங்களை அடுத்து அரைச்சோம்னா மாவில் இழப்பு இருக்காது. இதை மிஷினில் அரைச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததும் இந்த மாதிரி ஒரு ஷீட்லேயோ இல்லைனா நியூஸ் பேப்பர்லேயோ போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதை ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சத்து மாவில் சுவையான சத்து மாவு கஞ்சி இல்லைனா சத்து மாவு மால்ட் செய்யறதுக்கு 3 டீஸ்பூன் சத்து மாவு எடுத்து அதில் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைனா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோன்னா பால் ஊற்றி காய்ச்சலாம். பெரியவங்களுக்கு தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கலாம். நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு இதில் தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு இது கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தோம்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இது பால் மாதிரி பொங்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு டிஃபனுக்கு பதிலாக ஒரு டம்ளர் இதை குடித்தோம்னா மத்தியானம் வரைக்கும் பசியே இருக்காது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு பொங்கினா போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். 10 கிலோ சத்து மாவு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இதுல சத்து மாவு கஞ்சி மட்டும் இல்லாம புட்டு, கொழுக்கட்டை, சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு பல வகையா நம்ம செய்யலாம். வருஷத்துல ஒரு நாள் இதை அரைச்சி வச்சோம்னா வருஷம் முழுக்க இதை உபயோகப்படுத்திக்கலாம். இந்த சத்து மாவு கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு ஆரோக்கியமா இருங்க. நன்றி.